கனடாவில் நடமாடி திரிகிற வீடை சுற்றி பார்த்துட்டோம். இப்படியான வாகனங்களை வந்து நீங்கள் ட்ரெண்ட் பண்ணி கொண்டு போனீங்கன்னு சொன்னால் நிறைய காசை வந்து சேமிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் ஃபுல்லாக அடுக்கவே இல்லை எனக்கு, ஏன்னா அந்தளவுக்கு பெருசாக இருக்குது. இப்போத்தைய மாடல் இப்போத்தைய ஸ்டைல் இருக்கிற வீடுகள் மாதிரி தான் உள்ளுக்கு இருக்கும். அப்படியே பாருங்க, ஆக்கள் இருந்து கதைக்கக்கூடிய மாதிரி மற்றது 2 சோபா செட் கொடுத்துருக்கீங்கன்னா உண்மையிலேயே இந்த வாகனத்துக்குள்ளே வந்து இருக்க வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பின் அமைப்பு இப்படி தான் இருக்குது. இதுக்கு மாதிரி நம்மளுடைய சாமான்கள் வைக்கலாம். தூரமாக நின்று பார்த்தோன்னா பலகை மாதிரி தெரிஞ்சுது. ஏதாவது எப்படி செஞ்சுருக்கீங்க? வணக்கம், நான் சாகின். நான் வந்து எனக்கு எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் கனடாவில் ஓமம்பில் என்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒவாஷ்கோன்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். இங்கே வந்து என்னென்ன இருக்குன்னு சொன்னால் குறிப்பாக சொல்ல போனால் நடமாடும் வீடுன்னு சொல்லலாம். கனடாவில் நடமாடி தெரியும் வீடுன்னு சொல்லலாம். இந்த ஒவாஷ்கோ வந்து என்னென்னு சொன்னால் சேல்ஸ் சர்வீஸ் ரெண்டல் சென்டர் இருக்குது. இது என்னென்னு சொன்னால் இதில் பாருங்கோ, இதில் நிற்கிற வாகனங்களை வந்து நாங்கள் ரெண்ட் பண்ணி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இது வாகனம் என்று சொல்கிறத விட ஒரு நடமாடும் வீடுன்னு சொல்லலாம். இந்த வேன்களுக்குள்ளே எப்படியெல்லாம் இருக்குன்றதை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணி விடுங்க. என்னுடைய யூடியூப் சேனல்லே வந்து இது ஒரு வித்தியாசமான வீடியோவாக இருக்க போகிறது. இப்படியான வாகனங்களை வந்து நீங்கள் ட்ரெண்ட் பண்ணி கொண்டு போனீங்கன்னு சொன்னால் நிறைய காசை வந்து சேமிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற எங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து வசதியாகவும் இருக்கும். என்ன மாதிரி இருக்குது, இந்த வாகனங்களுடைய உள் அமைப்பு வந்து எப்படி இருக்குது, வெளி அமைப்பு எப்படி இருக்குன்றது எல்லாத்தையும் வந்து அப்படியே பார்த்து தெரிஞ்சு கொள்ள போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கம்பெனி வந்து குறிப்பாக எல்லா இடங்கள்லையுமே வந்து இருக்கும். இது வந்து எங்களோட ஓமமில் இருக்கிற இந்த கம்பெனி. குறிப்பாக சொல்ல போனால் அங்கே 401 ஹைவேக்கு பக்கத்துலேயே இருக்குது. பாருங்க, அங்கே 401 வந்து நிறைய வாகனங்கள் போய்கொண்டிருக்கு. ஓகே, இப்போ நாங்கள் வந்து உள்ளே வந்து என்ட்ரு பண்ண போகிறோம். வெளியில் நிற்கிற வாகனங்களில் எல்லாமே வந்து உள்ளுக்கு நிற்கிது. எல்லாமே வந்து அந்த சாம்பிளுக்கு வச்சுருக்கீங்கன்னா இங்கே வந்து வாடகைக்கும் எடுத்து வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது நீங்கள் வந்து ஓனாகவும் வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, வாங்கோ, எல்லாத்தையும் சுற்றி பார்ப்போம். எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரியான வேலைப்பாடுகள் எல்லாம் உள்ளுக்கு செய்திருக்கணும்ன்றது எல்லாம் வந்து அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். வாங்கோ. இது வந்து பெங்களூர் பெரிய ஒரு பஸ் மாதிரி, மற்றது இதில் இந்த வேனுவல் மாதிரி சின்ன சின்ன 2-3 வண்டி இருக்குது. இது எல்லாமே வந்து ஓடிக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இதில் நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து சிட்டியான பெருசு. இது என்னென்னு சொல்கிறது, நிறைய பேர் இதுக்குள்ளே இருந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய வசதிகள் இருக்குது. இது வந்து ட்ரக்லாம் கொலை கொண்டு இழுத்து கொண்டு போகணும். அப்படி பார்க்க பாருங்க, இங்கால நிற்கிறது இதுவள் வந்து இப்போ குறிப்பாக ஏதாவது ஒரு காரோ இல்லைன்னு சொன்னால் ஒரு பிக்கப் ட்ரக்குவல்ல நார்மலாக கொலை இழுத்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதுவும் சரியான பெருசு தான் பாருங்க. இதுவெல்லாம் பிக்கப் ட்ரக்கில் வந்து கொலை இழுத்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. நார்மலாக சில பேர்ட்ட கார்கள்லேயும் வந்து கொலை இழுக்கலாம். இந்த வீடியோவில் ஃபுல்லாக அடுக்கவே இல்லை எனக்கு, ஏன்னா அந்தளவுக்கு பெருசாக இருக்குது. இந்த வாரத்தோடு இந்த கதிரைகள் இந்த டேபிள்கள் எல்லாமே வந்து எங்களோட வரும். அப்படியே நாங்கள் இப்போ இதுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். ஒரு வீட்டுக்குள்ளே போனால் எப்படி ஃபீல் ஆகுமோ அதே மாதிரி தான் இருக்க போகிறது. அதுவும் ஒரு சாதாரணமான ஒரு வீடாக இருக்குது. அது இப்போத்தைய மாடல் இப்போத்தைய ஸ்டைல் இருக்கிற வீடுகள் மாதிரி தான் உள்ளுக்கு இருக்கும். உள்ளுக்கு ஒரு ஆளை கொண்டே விட்டுட்டு கண்ணை மூடிக்கொண்டு போய் இந்த வேனுக்குள்ளே விட்டுட்டு கதவை போட்டுனா ஓகே, வீட்டுக்குள்ளே வந்த மாதிரின்னு தான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னு சொன்னால் வேனுக்குள்ளே இருந்து போகிறோம்ன்ற ஃபீலே இல்லை, வேனுக்குள்ளே ஏறுறோம்ன்ற ஃபீலும் இருக்காது. உள்ளுக்கு போனோம்னு சொன்னால் ஒரு வீடு மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாகவே. அதுக்கு முன்னாடி இப்போ பாருங்க, உள்ளே போக முன்னாடி இதுலேயே பாருங்க இந்த அடுப்புகள் எல்லாமே வந்து இப்படி இந்த ஒரு செட்டப்லேயே செய்திருக்கணும் பாருங்க. உள்ளுக்கெல்லாம் பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி தண்ணி லைனுகள் இப்படி வயரிங் எல்லாம் செய்திருக்கணும்னு சொல்லி மற்றது பாருங்க ப்ளக்குகள் எல்லாமே இருக்குது, சகல வசதி. இது ஒரு அடுப்பு மாதிரி தான். அதோட இதில் பாருங்கள் ஒரு டிவி இருக்குது, எல்லா வசதியுமே இருக்குது. வெளியிலேயே இவ்வளோ வசதி இருக்குன்னேக்க அப்போ உள்ளுக்கு போனோம்னு சொன்னால் எப்படி இருக்க மாட்டேன் யோசிச்சு பாருங்க. அப்படியே பாருங்க, இந்த அடுப்பை வந்து இப்படி இழுத்து போட்டு நாங்கள் சமைக்கலாம். பாபிக்யூ அது இது எல்லாமே போடலாம். அப்படியே சின்ன ஒரு ஃப்ரிட்ஜும் இருக்குது பாருங்க. இதே சிஸ்டம் வந்து உள்ளுக்கும் இருக்குது. இது வந்து வெளியில் சின்னதாக வெளியில் இருந்து பார்ட்டி பண்ணுறதுக்கு இது வந்து பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே ஒரு பெரிய விஷயம். சரியா, இதுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் உள்ள என்னென்ன எல்லாம் இருக்குது. பட் இதுக்குள்ள எல்லாம் சாமான்கள் எல்லாம் வச்சு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. உள்ளுக்கு நிறைய சாமான்கள் வச்சு கொண்டு போகலாம். தண்ணிக்கு அது இதுன்னு சொல்லி எவ்வளோ வைக்கலாம். இதுக்குள்ள போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு ஆள். சரியா, இப்போ நான் வந்து உள்ளுக்கு வந்து என்டர் பண்ண போகிறோம். அப்படியே உள்ளுக்கு வந்தோம்னு சொன்னால் முதல்ல முன்னுக்கு இருந்து வருவோம். பாருங்க, 2 வாஷ்ரூம் கொடுத்துருக்கணும். இந்த பெரிய வாகனத்துக்கு 2 வாஷ்ரூம் கொடுத்துருக்கணும் பாருங்க. வா,
எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வாஷ்ரூமுக்கு என்ன குறை என்ன இல்லை பாருங்க. அப்படியே லாக் பண்ணி போட்டு நாங்கள் உள்ளுக்கு நின்று குளிக்க வேண்டியது தான். இருந்து கொண்டும் குளிக்கலாம். பார்த்தீங்களா, சகல வசதியுமே இருக்குது. தண்ணியெல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கணும். அப்படியே இருந்து குளிக்கலாம். சகல வசதியும் இருக்குது. இதுவே இப்போ வெயிலான இடத்துல கொண்டு விட்டாங்கன்னு சொன்னால் இந்த வெளிச்சமும் பெறும் நல்லா இருக்கும். அப்படியே பாருங்க ஹோமட் வசதியை. க்ளோசெட்டும் இருக்குது பாருங்க. நிறைய சாமான் வைத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உடுப்பு போல் எல்லாமே இதுக்கே வைக்கலாம். அப்படியே ஒரு மிரர் ஒன்று கொடுத்துருக்கணும். சிங் ஒன்று இதுக்குள்ளே வந்து க்ளோசெட் இருக்குது பாருங்க. மற்றது எல்லாத்துக்கும் வந்து ப்ளக் இருக்குது பாருங்க. போட்டால் வேலை செய்யும். அப்படியே சுவிட்ச் வேலை பாருங்க. லைட் அப்படின்னு சொல்லி வாஷ்ரூமுக்குள்ளேயே இவ்வளோ வசதி இருக்குது. சாதாரணமாக ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற வாஷ்ரூம் அப்படி இருக்குமோ அப்படியே இருக்குது. இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம். சரியா, இதை பாருங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி அந்த பெரிய பெட்ரூம் மாதிரி இது ஒரு பெரிய ஒரு பெட்ரூம். நல்ல ஒரு லக்ஸரியான மற்றது நல்ல ஒரு லக்ஸரியான ஒரு வீடு மாதிரியே இருக்குது. இதுக்குள்ளே இருக்க ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு அமைதியான ஒரு ரூம் மாதிரியே ஃபீல் ஆகுது பாருங்க. அப்படியே இதில் ஒரு டிவி ஒன்று இருந்தால் அதை கலாட்டி போட்டினோம். டிவியும் கொள்ளிட்டு அதில் எந்த வடிவாக படுத்து படங்கள் பார்க்கலாம், டிவி பார்க்கலாம் பாருங்க. மற்றது சுவிட்ச் எல்லாம் வந்து அப்படியே டச்சில் கொடுத்துருக்கணும். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு நடமாடும் வீடு என்று சொல்லலாம். நீங்கள் கனடாவில் எவ்வளோ இடங்கள் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. என்ன இப்படியே இதிலேயே போய் வடிவாக சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஆனால் சரியான காசுலாம் வந்து கூடவாக இருக்கும். அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு பாருங்க ஓப்பன் கிச்சன் மாதிரி. அதுலேயும் பாருங்க இப்படி இந்த வீட்டில் இருக்கக்கூடிய மாதிரியான ஃபயர் இதுவும் இருக்குது பாருங்க. என்னமா பண்ணி வச்சுக்காங்கப்பா பாருங்க. இதில் ஒரு பெரிய டிவி ஒன்று கொடுத்துருக்கணும். அப்படியே அளவான ஒரு அடுப்பு, அதுக்கேற்ற மாதிரி அவன் எல்லாமே இருக்குது. சகல வசதியும் இருக்குது. அப்படியே சப் க்ளோசிங் சகல வசதியுமே இருக்குது. எல்லாமே வந்து அந்த கர்னட் எல்லாமே நல்ல ஸ்ட்ராங்காக தான் செய்திருக்கணும் பாருங்க. கிச்சனை பார்த்தீங்களா, அதே மாதிரி சகல வசதியும் இருக்குண்ணா. பிளக் எல்லாமே இருக்குது. ஒரு நார்மலாக ஒரு சமையலறை மாதிரியே இருக்குது. சமையலறை மாதிரியே ஃபீல் ஆகுது பாருங்க. மணிக்கூடு கூட இருக்குது. அப்படியே இங்காலேயும் வந்து கொஞ்சம் பொருட்கள் வந்து வச்சுருக்கலாம். நல்ல பெரிய ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து வச்சுருக்கணும் பாருங்க. வெளியிலேயும் எங்களுக்கு ஃப்ரிட்ஜ் இருக்குது, உள்ளுக்கும் ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜெல்லாம் வேலை செய்யுது இப்போ பாருங்க. எல்லாமே வேலை செய்து கொண்டே இருக்குது. அப்படியே நிறைய பொருட்கள் வச்சு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே பாருங்க ஆக்கள் இருந்து கதைக்கக்கூடிய மாதிரி. மற்றது 2 சோபா செட் கொடுத்துருக்கணும். சோபா வந்து சும்மா சோபா இல்லை, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும். இந்த பாருங்க அப்படியே ஏமாற்றினோம்னு சொன்னால் முன்னுக்கு பின்னுக்கு எல்லாம் வரும். நல்லா ரிலாக்ஸாக இருக்கலாம் பாருங்க. நல்ல வடிவாக இதுலேயே படுக்க நம்மளோட இந்த சோபாலே இப்படி ரிலாக்ஸாக இங்கே எங்கே போக முடியும், எங்கேயும் கிடைக்காது. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே, இப்போ நாங்கள் வந்து இங்கெல்லாம் பார்த்துட்டோம். இதுக்குள்ளே இங்கே என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னு சொல்லி நார்மலாக இது சோஃபாக்கள் எல்லாமே வந்து ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நல்ல லைட் சிஸ்டங்கள் எல்லாம் கொடுத்துருக்கணும் பாருங்க. எல்லாமே வந்து நல்ல ஒரு அழகாக இருக்குது. உண்மையிலே இந்த வாகனத்துக்குள்ளே வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் இந்த வாகனம் வந்து ஓட முடியாது. இது வந்து ட்ரக்கில் கனெக்ட் பண்ணி தான் அப்படி ஓடிக்கொண்டு போகணும். ஆனால் ஓடிக்கொண்டு போகிற பஸ்ஸும் நிற்கிதாங்களா, பஸ் வேனெல்லாம் நிற்கிது. அதையும் அப்படி உங்களுக்கு காட்ட போகிறேன். அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் இதுலேயும் ஒரு பெட்ரூம் ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு பெட்ரூம். ஆனால் இதுலேயும் வந்து வாஷ்ரூம் வந்து நார்மலாக சின்ன ஒரு வாஷ்ரூம் ஒன்று கொடுத்துருக்கீங்கன்னா
நார்மலாக சின்னனண்டே சொல்ல முடியாது. ஏன்டா நார்மலாக சின்னனண்டே சொல்ல முடியாது. சகல வசதியுமே இருக்குது. இந்த பாருங்க, அதில் இருந்த மாதிரி சகல வசதியுமே இதுக்குள்ளேயும் இருக்குது. அப்படி வேணும் பார்த்தீங்களா. இதால் அப்படி இந்த கதவை திறந்தோம்னு சொன்னால் வெளியில் போகலாம். பார்த்தீங்களா, வெளியில் வந்து நிறைய வாகனங்கள் நிற்கிது. எவ்வளவோ வாகனங்கள் நிற்கிது. கீழே இருக்கிற தளத்தில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்துட்டோம். நார்மலாக ஒரு வீட்டுக்குள்ளே என்னென்ன வசதி இருக்குமோ அவ்வளோவுமே வந்து கீழே காணப்படுகிறது. அதோட இனி நாங்கள் வந்து மேலே ஏறி போகலாம் தான். அது மட்டும் இல்லாமல் பாருங்க, ஃபேனும் வேலை செய்யுது. ஃபேன் அனுப்பாட்டுவோம். ஃபேன் கூட இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் வந்து மேலே ஏறி போய் படுக்கலாம். பாருங்க, மேலே எத்தனை பேர் படுக்கலாம்னு பாருங்க. 1 2 3 பெட் போட்டிருக்கீங்கன்னா மேலேயே நல்ல ரிலாக்ஸாக படுத்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். மேலேயும் வந்து சகல வசதியும் இருக்குது. லைட் இருக்குது, ஃப்ளக் இருக்குது, எல்லாமே இருக்குது. வடிவாக படுத்து இருந்து நல்ல வடிவாக போகலாம். நல்ல ஒரு டிரைவரோட போனால் நல்ல என்ஜாய் பண்ணலாம். கனடாவை வடிவாக சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து இந்த இதான் வந்து இருக்கிறதுலே வந்து சுற்றியான பெருசு. இதுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை வந்து பார்த்துட்டோம். அப்படியே அங்கால நாங்கள் வந்து வேன் மற்றது பஸ் அந்த ரெண்டையும் வந்து சுற்றி பார்க்க போகிறோம். நல்ல ஒரு நூலை வீடியோவாக தான் மேடம். இதை நீங்கள் மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களையும் வந்து இந்த வேன் பற்றிய கருத்துக்களையும் வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்டில் சொல்லுங்க. உண்மையிலேயே இந்த சுற்றுலா பயணங்கள் செய்கிற ஆட்களுக்கு வந்து இது ஒரு சிறந்த ஒரு வாகனமாக இருக்கும். இனி நாங்கள் வந்து பஸ்ஸுக்குள்ளே ஏற போகிறோம். இந்த பஸ்ஸுக்குள்ளே ஏற போகிறோம். இதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு பஸ் தான் பாருங்க. இதுலேயும் எஃப்எம் போகுது. ஆஃப் பண்ணிட்டேன் எஃப்எம். மற்றது பாருங்கள், இதுலேயும் ஒரு டிவி ஒன்று கொடுத்துருக்கணும். இதனுடைய வெளிப்புற அமைப்பை சுற்றி பார்த்துட்டு நாங்கள் அப்படியே உள்ளே போகலாம். இது வந்து டிரைவர். நாங்கள் இது வந்து ஒரு வாகனமும் கனெக்ட் பண்ண தேவையில்லை. ஆனால் இதை எடுத்தோம்னு சொன்னால் ஈஸி. ஒரு தலடி மேலே இது அது வந்து கொஞ்சம் பெரிய ஆகலும் நிறைய பேர் போகிறோன்னு சொன்னால் அதில் போகக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து பாருங்க அப்படியே ஓடிக்கொண்டு போகலாம். ஆனால் இதை விட இன்னும் ஒன்று இருக்குது, அது இன்னும் கணக்காக இருக்கும். சின்ன கொஞ்சம் அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் பாருங்க, பேட்டரியை பார்த்தீங்களா, 4 பேட்டரி. மற்றது இதுகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து சார்ஜ் போடணும்னு நினைக்கிறேன். என்ன பாருங்க, வாட்டர் லைன் மற்றது பவர் லைன் எல்லாமே வந்து இதுக்கெலாம் இருக்குது. இதுக்கும் வந்து இந்த டேபிள்கள் வரும். அப்படியே இந்த டேபிள் எல்லாம் வந்து இதுகளுக்கு வச்சு தெரிவி நம்ம நினைக்கிறேன். அப்படியே பாருங்க, இப்போ நான் வந்து உள்ளுக்கு ஏற போகிறேன். ஃபோர்ட் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு நல்ல ஒரு டிரைவர். மற்றது இதுலேயும் வந்து பாருங்கள், டிரைவர் பக்கத்தையும் ஒரு டேபிள் மாதிரி கொண்டு வச்சுருக்கிறேன். முன்னுக்கு 2 பேர் இருக்கலாம், டிரைவருக்கு ஹெல்ப்பாக ஒரு ஆள் இருக்கலாம். மற்றது எல்லாமே வந்து அப்படியே படுத்து தூங்கி கொண்டு போகக்கூடிய மாதிரி தான் இருக்குது. இதில் பாருங்க, டைனிங் டேபிள் மற்ற இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரியெல்லாம் இருக்கும். அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் அப்புறம் இதை நாங்கள் இங்கே இப்படியே தூக்கி இதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதை தூக்கி அப்படியே பெட்டாகவும் இதை தூக்கி அப்படியே நாங்கள் பெட்டாகவும் பாவிக்கலாம். இதுலேயும் வந்து பாருங்கள், ஒரு வித்தியாசமான ஒரு மாடர்ன் மாதிரி செய்திருக்கிறேன். ஒரு மாடலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கிச்சன். பாருங்க, தண்ணி லைனெல்லாம் கட் பண்ணியிருக்கு. என்னென்ன எல்லோரும் வந்து போட்டு பார்த்துட்டு வந்து கட்டிங் போர்ட் சகல வசதியும் இருக்குது. இதுக்கும் பாருங்க, அடுப்பெல்லாம் வேலை செய்யுது. எல்லாம் டச்சில் வேலை செய்கிறது. அப்படியே மைக்ரோவேவ் எல்லாமே வந்து பவர் ரிப்பர் எல்லாமே வந்து வேலை செய்து தான் இருக்குது. அப்படியே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு பெட். இதை நாங்கள் அப்படியே கீழே ரக்கலாம். ரக்கிட்டு அப்படியே இதுக்குள்ளே வந்து படுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது வந்து வாகனத்தை வந்து இங்கே சைட் பண்ணி போட்டு படுக்கலாம். இந்த இடத்துல அது அப்படியே அப்படியே கீழே இறங்கும். அப்படியே பாருங்க, இதுலேயும் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குது. நார்மலாக எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரிட்ஜ் அடுப்புகள் எல்லாமே வரும்.
இதில் வந்து ஒரு பெரிய சோஃபா மாதிரி கொடுத்துருக்கணும், ஒரு ஆங்கிள் சோஃபா. இதையும் வந்து அப்படியெல்லாம் மடித்து இதையும் வந்து பெட்டாக யூஸ் பண்ணலாம். உங்களோட திங்ஸ் நிறைய வச்சு கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. அப்படியே பாருங்க, இதில் ஒரு டிவி, அதே மாதிரி கீட்டரும் கீழே கொடுத்துருக்கேன். சின்ன ஒரு கபோர்டு உண்டு. அப்படியே வாஷ்ரூமை பாருங்க, ஒரு ஆங்கிளாக ஒரு மூளைக்கு கொடுத்துருக்கிறேன். ஸ்ப்ரே பண்ணுறது கூட இருக்குது. ஹாய், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மறக்காம கீழே. சிங்க பாருங்க, இது ஒரு வித்தியாசமான ஒரு சின்ன ஒரு மூளையக்க கொடுத்துருக்கணும் இந்த வாஷ்ரூமை. ஓகே, அது இருக்கட்டும். அப்படியே வந்து பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு பெரிய ஒரு பெட்ரூம். 3 பேர் நார்மலாக படுக்கலாம், 3 பேர் நார்மலாக தூங்கக்கூடிய மாதிரி இருக்கும். மிரரும் ஒன்று, மேக்கப் போடுறதுக்கு மிரரும் கொடுத்துருக்கேன். இது அப்படியே வருது இல்லையா, இழுத்தா வந்து மூடும். அப்படியே பாருங்க, இதில் ஒரு வாஷ்ரூம் ஒன்று இருக்குது. அதே க்ளோசட் வரணுமே. ஓகே, அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் இதுக்கு ஒரு ஆள் 2 குளிக்கலாம். இது வந்து குளிக்கிறது மற்றது அப்படியே இதெல்லாம் ஒரு வாஷ்ரூம். 2 வாஷ்ரூம் இதுக்குள்ளேயே இருக்குது பாருங்க. மற்றது அப்படியே பாருங்க, டிவி இருக்குது, 2 டிவி இருக்குது. மற்றது கீழே ஒரு டிவி, வெளியிலே ஒரு டிவி இருக்குது, 3 டிவி. இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு லக்ஸரியாக இருக்குது பாருங்க. பார்க்கவே நிறைய பேர் வந்து ஸ்டே பண்ணி நல்ல ஒரு ஃபன்னாக. இது இப்போ நாங்கள் யூடியூப் செய்கிற ஆக்களுக்கு வந்து இது உண்மையாக கட்டாயம் பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னு சொன்னால் இப்போ இந்த ட்ராவல் பண்ணி வீடியோக்கள் போடுற ஆக்களுக்கு வந்து நல்ல ஒரு வானமான வாடகை எடுத்துன்னு போகணும்னு சொன்னால் நிறைய காசாக இருக்கும். புதுசாக வாங்கினு சொன்னாலும் சரியான காசு. ஆனால் அப்போக்க வந்து அதான் பிரச்சனை. என்னென்னு சொன்னால் இப்போ வீடியோக்கள் செய்கிறாக்கள், இப்போ இந்த எங்கேயாவது தூரமாக போய் அவுட்டோர் வேலை அப்படி இப்படி செய்கிறாக்களுக்கெல்லாம் வந்து இது வந்து நல்ல ஃப்ரீயோசனம் கேட்க நல்லம். ஆனால் நல்ல ரிலாக்ஸாக ஒரு களைப்புமே தெரியாமல் இடங்களை போய் சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இந்த பஸ்ஸை வந்து நாங்கள் இப்போ சுற்றி பார்த்துட்டோம். அடுத்தது வேனை பார்க்க போகிறோம். இன்னொரு அளவான ஒரு வேன். இப்போ நாங்கள் நார்மலாக போகிறோன்னு சொன்னால் எப்படியான வேனை வந்து நாங்கள் வந்து வாடகைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் சின்ன ஒரு அளவானது. இதில் நிற்கிது பாருங்க, 2-3 நிற்கிது. இதை பார்ப்போம். ஓகே, ஒரு டிரைவர் பார்த்திங்க, இந்த சீட்டை வந்து இப்படி திருப்பியும் வச்சுக்கலாம். அதே மாதிரி டிரைவர் சீட்டையும் வந்து இப்படி திருப்பலாம். நார்மலாக ஒரு கார் வேனுக்கு இருக்கக்கூடிய வசதி ஃபுல்லாகவே முன்னுக்கு இருக்குது. அப்படியே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எல்லாமே வந்து கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் என்னென்னு சொல்கிறேன், சின்ன ரெண்டை பண்ணால் எல்லாம் வந்து 8 முட்டாக இருக்கும். வசதிகள் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் நார்மலாக பாவிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஓகே தான் இருக்கும். அடுப்பு பாருங்க, அப்படியே சிங்க் இருக்குது. இதெல்லாம் வந்து யாரை கொண்டே பாவிச்சிருக்கணும். செம்போ தான் இருக்குது. யாரோ வாடகைக்கு எடுத்து ஒன்று போய்க்கணும், ஒரு விட்டுருக்கணும் போல் இருக்குது. அப்படியே அடுப்புகள் இருக்குது பார்த்தீங்களா. இதை அமர்த்தி போட்டு அப்படி சொல்லித்தா வரும். 2 பேர் படுக்கலாம் நார்மலாக. வடிவாக அப்படியே சின்ன ஒரு டிவியும் கொடுத்துருக்கணும். மற்ற வாஷ்ரூம் வந்து இதுக்கெலாம் இருக்குது. ஐயோ வாடா. ஓகே, ஒர்க் பண்ணியிருக்கேன். வாஷ்ரூமாக பாருங்கள், ஒரு ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கிற வாஷ்ரூம் மாதிரி இருக்குது. சின்ன ஒரு வாஷ்ரூம், ஆனால் ஓகே தான் இருக்கும். இதை லாக் பண்ணி விட்டா சரி. ஃபேன் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ஒரு அளவானது. நம்மளாம் ஒரு ஆள் 2 பேர் போகக்கூடிய மாதிரி இருக்கும். 2 பேர் போகிறதுக்கு இது வந்து ஓகேயாக இருக்கும். கப்பிள்ஸாக போகிறாக்கள் போகலாம். ஃபுல்லாகவே வந்து சேஃப்டி தான் பாருங்க. Ovashko RV Center. பின் அமைப்பு இப்படி தான் இருக்குது. இதுக்கு வந்து பாருங்க, நிறைய சாமான்கள் வைக்கலாம். இப்போ நாங்கள் இந்த வேன் தான் பார்த்தோன்னா இது கிட்டத்தட்ட ஒரு கேஸ் வேன், அதே அளவு தான் இருக்குது பாருங்க. ஒரு வேன் வந்து எப்படிக்குமோ அதே மாதிரி இருக்குது. இப்போ இது வந்து கொஞ்சம் பெருசு, அதை விட இது கொஞ்சம் பெருசு. இதை நாங்கள் இப்போ சுற்றி பார்ப்போம் பாருங்கோ. இதுக்குள்ளே வந்து பார்த்தோம்னு சொன்னால் இதுவும் அதே மாதிரி தான்.
2 பேர், ஒரு டிரைவர், மற்றது பக்கத்தில் ஒரு ஆள் போகலாம். பென்ஸ் இது சூப்பராக தான் இருக்குது. இதுவும் இது நல்ல ஸ்பேஸ் ஒன்று இருக்குது, நல்ல ஒரு அகலமாக இருக்குது. இந்த பாருங்க. ஆனால் இவ்வளோ தான் சின்ன வாஷ்ரூம். அப்படியே இது வந்து என்னென்ன படுக்கிறேன்னு சொன்னால், இதை வந்து இப்படியே திறக்கலாம். சரியா, இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே தள்ளினோம்னு சொன்னால் இது அப்படியே உள்ளுக்கு போகும். இதை அப்படியே பெட்டாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நல்ல சொப்டாக தான் இருக்குங்க. இது அதுலேயே பாருங்க, இதுலேயும் ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று கொடுத்துருக்கணும். ஆனால் இவங்கடைய விட மற்றவர்களுக்கு வந்து வசதி கொஞ்சம் கூட. இதையும் வந்து அப்படியே இழுத்து இப்படி இதை சென்டரில் போட்டுட்டு அப்படி இதை வந்து இதையும் வந்து பெட்டாக யூஸ் பண்ணலாம். ஆனால் அப்படியே இதோட எல்லாம் வந்து இழுத்து பெரிய ஒரு பெட்டாக ஆக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பெருசாக இதோட இந்த இதுக்கு வந்து கொஞ்சம் வசதி கொஞ்சம் சரியான குறைவாக தான் இருக்குது மற்றதோட ஒப்படைக்க. என்னம்மா பண்ணி வச்சுருக்காங்கன்னு நல்ல ஒரு செட்டப், உண்மையிலே வந்து நல்ல ஒரு செட்டப். தூர இடங்கள் போகிறதுக்கு சிறப்பான ஒரு வாகனம். ஓகே, இதில் நிற்கிற எல்லாமே நான் வந்து சுற்றி பார்த்துட்டேன். இன்னும் ஒன்று இருக்குது, இது வந்து காருகளோட பெரிய பிக்கப் ட்ரக்குகளோட வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இதை சுற்றி பார்ப்போம். இதே வந்து உள்ளுக்கு நிறைய சாமான் வச்சு கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதான் வந்து இப்போ நாங்கள் ஃபைனலாக பார்க்க போகிறது. இது நாங்கள் அந்த முதல் பார்த்து இந்த ட்ரக்கில் கொழுவோம் அது மாதிரி இது வந்து பிக்கப் ட்ரக் உள்ள கொழு இழுத்து கொண்டு போகிறது கொஞ்சம் கெவி குறைவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பாருங்க, அதே மாதிரி தான் செட்டப் எல்லாமே வந்து அதே மாதிரியே இருக்குது. டிவி பாருங்க, இதுக்கு டிவி கொழு இருக்கணும். பெட்டி நிறைய க்ளோசெட்டு இருக்குங்க. ஓ மை காட், க்ளோசெட்டுக்குள்ளேயே வந்து ஒரு ஆள் படுக்கலாம் போல. அதுக்கே மாதிரி ப்ளக் கொண்டு கொடுத்துருக்கீங்கன்னா எல்லாமே வந்து சொப் க்ளோசிங், அடித்து சாத்தாது. அப்படியே போனோம்னு சொன்னால் வாஷ்ரூமும் நல்ல ஒரு பெரிய ஒரு வாஷ்ரூம் தான் கொடுத்துருக்கீங்கன்னா பாருங்க. தண்ணி அவங்களோட ஜெல் தான் இந்த இருக்குது. தண்ணிக்கு பதிலாக ஏதோ லிக்விட் தான் வருது. நான் நினைக்கிறேன் ஏதாவது பழுதாக போகக்கூடாதுன்றதுக்காண்டி அந்த லிக்விட் விட்டுருக்கணும் போல இருக்குது. அதெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு தான் தெரியும் நம்ம நினைக்கிறேன். அப்படியே வாங்க ஹோமான், அப்படியே ஃபேன் இருக்குது. இதுக்குள்ளே வந்து ஒரு பெட்ரூம் தான் இருக்குது, ஆனால் பெரிய ஒரு கிச்சன் பாருங்க, நல்ல ஒரு பெரிய ஒரு கிச்சன். ரெண்டு கழுவலாம், அதை கூட இப்படி எடுத்து விட வேண்டியா. சூப்பராக தான் இருக்குது, ஒரு லக்ஸரி வீடு மாதிரியே இருக்குன்னு பா, வேறு லெவலில் இருக்குங்க. கனடாவில் நடமாடி திரிகிற வீடாக சுற்றி பார்த்துட்டேன். உண்மையிலேயே பார்த்ததில் பெரிய ஒரு சந்தோஷம். வாங்க அப்படியே கீழே போவோம். ஓகே, நாங்கள் இப்போ ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்துட்டோம். இதில் எல்லாமே வந்து பார்த்துட்டோம் பாருங்க. ஒவ்வொன்றும் ஒரு சைஸில் இருக்குது. இதான் வந்து நாங்கள் பார்த்ததுக்கே பெருசு, சிட்டியான பெருசு. தூரமாக நின்று பார்த்தோன்னா பலகை மாதிரி தெரிஞ்சுது. எப்படி செஞ்சுருக்கீங்க, மரக்குத்தி எப்படி தூக்கி வச்சுக்க பார்த்தீங்களா. இவங்கள்ட்ட வந்து நீங்கள் வாடகைக்கு எடுக்கணும்னு சொன்னால் பாருங்கள், இதில் ஒவ்வொன்று ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்கன்னா ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி விலைகள் வந்து வித்தியாசப்படும். மார்ச்லேருந்து மே மட்டும் எடுத்தோம்னு சொன்னால் பாருங்கள் சரியான குறைவாக அப்படி இஞ்சால கூட கூட மாதம் போக போக அப்படியே ரேட்டும் வந்து கூடிக்கொண்டே போகும். ஏன்னு சொன்னால் அந்த சீசனுக்கு தான் அப்ளை பண்ணுறதுக்காண்டி. ஒவாஷ்கோ ஆர்வி ரெண்டல்ஸ், எவ்வளோ வாகனங்கள் இதில் நிற்குதுன்னு பாருங்க. ஓ மை காட், பெரிய ஒரு கம்பெனி. இவங்களே எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி எல்லாமே வந்து எங்களுக்கு அப்படியே தந்து விடுவினம் போல் இருக்குது. இதில் பாருங்க, க்ளீனிங் எல்லாம் வந்து நடந்து கொண்டிருக்கு பார்த்தீங்களா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து நிறைவு செய்ய போகிறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம். இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணி போய் நம்புகிறேன். நானும் நல்லா என்ஜாய் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.